எக்ஸாம் முடிஞ்சிடுச்சா ஒரே கொண்டாட்டம் தான். உங்க கோடை விடுமுறையை குளுமையாக்க ஈசிஆர்ல இருக்க பிஜிபி மெரன் கிங்டம்க்கு வாங்க. ஃபோன் சார்ஜ் போடாம ஆரம்பிச்ச கதை தான் இந்த கதை. ஓகே, கதை இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சா, இல்லை நீங்க அது ஸ்டெப்பானா? இல்லை, நான் அது வரைக்கும் எழுதவே இல்லை. விக்ரம் சாரை வந்து ஒரு ஃபைட்டோ இல்லை ஒரு சாங், நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரோ சாங், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்க தெளிவா இருந்திருக்கீங்க. பட் காலி இல்லை, இருக்கக்கூடாதுன்றது அப்படி ரொம்ப ஸ்டப்பானாலாம் இல்லை. ஓகே, ஃப்ளோவில் இதுவே கரெக்டாக இருக்கு அப்படின்னு தோணுச்சு. விஜய் சார் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்கிரிப்ட் ரீரைட் பண்ணும்போது தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்காசம் எல்லாமே உள்ளே வந்து விழுந்துச்சு. இது ஒரு 2 தகப்பனுக்கான ஒரு பாச போராட்டமாக பார்க்குறேன். ஒருத்தன் அவன் குழந்தையோட உசுருக்காக பிச்சை கேட்டு வந்திருக்கான், இன்னொருத்தன் அவன் குழந்தைங்களுக்காக தான் அவன் போக மாட்டேன்னு சொல்கிறான். எனக்கு இது கிளங்குன்ற போது எனக்கு டக்குன்னு நான் வந்து சாமி படம், அதுல வந்து சத்தம் வைக்கணும்னு சொல்லி பெருமாள் பிச்சை கேரக்டர் வந்து இளவரசர் சார் தான் நினைக்கிறாரு. ஏய் சத்தம் வைக்கணும் வாழ அப்படின்றாரு. அப்படின்னா அதை வச்சுதான் விக்ரம் சார் மாம் வைக்க போறாங்க வீட்டுல அப்படின்றது புரிஞ்சுப்பாரு அப்படின்றது டக்கு ஞாபகம் வந்துச்சு. சோ இதுல அதுலயும் விக்ரம் சார்னால சோ அங்க சத்தம் கிளங்கு அப்படின்றது. அந்த பையன் ஓடி போகும்போது பிடிப்பாரு தெரியும். ஆமா, அது எப்படிங்க அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணீங்க அப்படி கேட்டாரு. புரியல அப்படின்னு. இல்லை அதுவா நடந்ததுன்னா அது எப்படி கேமராவில் கிடச்சிது அப்படிங்கிறது கேட்டார். நான் சொன்னேன், அது எப்படி அதுவாக நடக்கும், அதுவாக நடக்கவே நடக்காது. அப்போது அதுதான் நான் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்குறேன். லொகேஷன் கர்டசி விஜிபி மெரன் கிங்டம், சென்னை. அண்ணா வணக்கம். வணக்கம்ப்பா. வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ சார். ரொம்ப ஹாப்பி. ஒரு வெற்றி கழிப்பில் உங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தியேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற ஊர்களெலாம் வந்து மக்கள் கொடுக்குற வரவேற்புன்றது ட்ரெமண்டஸாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ என்டையராக வீரதீர சூரன் பற்றின நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரெஸ்பான்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? இல்லை, இப்போது இது வந்து நான் யூஸ்வலாக பண்ணுற ஸ்க்ரீன் பிளேவோ இல்லை நான் இதுக்கு முன்னாடி பண்ண பேட்டர்ன்லேயோ இந்த படம் இல்லை. ஸோ நான் பார்த்து பழக்கப்பட்ட திரைக்கதைக்குள்ளே இல்லை. ஏன்னா எப்பயுமே ஒரு கேரக்டர் சுற்றி படம் போகும்ல, இதில் அப்படி இல்லை. சிச்சுவேஷனை சுற்றி கதை போகுது. அது போக 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 அந்த கேரக்டர்ஸ் யாருன்னு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இதை வந்து நேராக மக்கள் ரிசீவ் பண்ணுறது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அண்ட் பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குது. ஜென்ரலாக இப்போது போகும்போது தேட்டரில் இருக்க ரெஸ்பான்ஸ் வந்து அது வந்து நமக்கு பெரிய ஊக்கமாக இருக்குது. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் தான் நமக்கு. ஓகே, நான் வந்து சித்தாவோட சக்ஸஸும் இதில் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ சித்தா வந்து ரிலீஸ் ஆகி எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்கல. பட் ஒரு நாள் 2 நாள் போக போக படத்தை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எவ்வளோ இன்டென்ஸான எவ்வளோ சென்சிபிளான ஃபிலிமுன்றது எல்லாரும் படத்தை பற்றி பேசினாங்க. நிறைய அவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அப்போ இருந்த சந்தோஷத்துக்கும் நான் கம்பேர் பண்ணல. பட் ஆஸ் அ கிரியேட்டராக நம்மளோட விஷயத்துக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்தும் சொசைட்டிலிருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் பேசினீங்களா? அட் எண்ட் ஆஃப் த டே நான் வந்து 12 நிமிஷம் அப்புறமா கற்றுக்கிட்டது என்னென்னா, என்ன படம் எடுத்தாலும் அது என்னவா எப்படி சொன்னாலும் அது மக்கள்கிட்ட போய் எந்த அளவுக்கு சேருதோ அதுதான் அந்த படத்தோடைய மிகப்பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். அதாவது நான் சொல்கிறது வணிக ரீதியாக இல்லை, வெகுஜன மக்களாக எல்லாரும். ஏன்னா இது வந்து நம்ம படம் வந்து இன்க்ளூசிவாக எடுத்துட்டோம்னா அது பிரச்சனையே கிடையாது. இப்போ ஒரு படம் வந்து நான் வந்து இங்கே தேட்டர் ரிலீஸ்க்கே எடுக்கல, அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்காக தான் படம் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து வேற, அது பிரச்சனையே இல்லை. இப்போ தியேட்டர் ரிலீஸ்க்காக எடுக்கிறோன்னா தேட்டரில் வந்து மக்கள் படம் பார்க்கறதுக்கு தான் நம்ம எடுக்கிறோமே. ஸோ அதில் நேர்த்தியாக நம்ம என்ன பண்ண முடியுன்ற லிபர்ட்டியை தான் நான் வந்து எடுத்து பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஒரு ஜான்ராவும் வேறு வேறு மாதிரியான கதை சொல்லல்களுக்குள் என்ன தள்ளுது. ஓகே, இப்போ நான் ஒரு சமயம் வேறு ஜான்ரா தான் எடுத்து படம் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி கதையை எடுத்து கையாளும் போது இது எதுக்காக எடுக்கப்பட்டதுன்னா, இது மெயினாக தேட்டரில் மெயின் ஸ்ட்ரீம். அதை நான் எல்லா தடவையுமே சொல்லிகிட்டே இருக்கேன், இது மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம். ஏன் அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறேன்னா, ஏன்னா இது வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கான எல்லா தகுதிகளும் உள்ள கதையாக தான் இது வந்து வெளியில் நான் வந்து எழுதும் போதே அப்படி தான் எழுதுகிறோம். இப்போ அது எந்தெந்த விதத்தில் ரெகுலர் மசாலாக்குள்ளே வரக்கூடாதோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். சும்மா சொல்லணும்னா ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங்கு, ஒரு ஐட்டம் நம்பர், இந்த மாதிரிலாம் இல்லாமல் கோர கதையை மட்டுமே நம்பி அது வந்து போயிட்டுருக்குல்ல. ஸோ எனக்கு இந்த சந்தோஷத்தை வேறுபடுத்தி பார்க்க தெரியல. ரெண்டுமே எனக்கு வந்து ஒன்றா தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சும்மா சொல்லணும்னா
இப்போ சித்தாவுமே 100% கிரிட்டிக்கலாக அக்ளைம் பண்ணப்படலை. ஓகே. 100%மாவுமே மக்கள் கிட்ட போய் சேரப்படலை அப்படி சொல்றேன். அதே தான் இந்த படத்துக்கும் பொருந்தும். 100%மாவும் கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணப்படல, 100%மாவும் ஏன்னா இது இப்போ ரன்ல இருக்கு, அதனால நம்மளால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இப்போ எந்த அளவுக்கு இப்போ ஆனா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸா அதுக்கு இதுக்கும் பயங்கர டிராஸ்டிக்கா இருக்கு சேஞ்ச். ஏன்னா அதுல அந்த மூமெண்ட்ஸ் வந்து கம்மி. சித்தாவை பொறுத்தளவுல சைலன்ஸ் தான் ரியாக்ஷனு. கரெக்ட். இதுல ரியாக்ஷன் இருக்கு, ப்ராப்பரா நீங்க கத்தணும், ப்ராப்பரா இது அதெல்லாம் தியேட்டர்ல இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். ஒன்று இருக்கு சுதர்ஷன், என்னன்னா இப்போ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிச்சிருக்கு அவருக்கு பிடிக்கலன்றதுல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. தனிப்பட்ட கருத்து தானே. கரெக்ட். அப்படிதான் நான் கிரிட்டிக்கோட கருத்தை பார்க்குறேன். அவங்க ஒரு லார்ஜர் ஆடியன்ஸை ரெப்ரசென்ட் பண்றாங்களான்னு என்கிட்ட கேட்டால் அது ஐ டவுட் தட். புரியுதுல நான் சொல்றது. இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னா என் அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் 10 பேருக்கும் பிடிக்குமான்றதே தெரியலங்கிறேன். 2 பேருக்கு பிடிக்கலாம், மித்த 8 பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், அவர் 5 பேருக்கு பிடிக்கலாம். அதனால அவங்க ஒரு ஆள் நல்லதோ கெட்டதோ ஒரு கிரிட்டிக்கா ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறவங்க அவங்க மட்டுமே சொசைட்டியோட ரெப்ரசன்டேஷனா நான் அதை பார்க்கறது இல்லை. ரைட். சூப்பர். ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். ஓகேண்ணா. ஸோ வந்து சுராஜ் சார் ப்ரொமோஷன்ஸ்லாம் சொன்ன மாதிரி தான், சீக்கிரம் தேட்டருக்கு வந்துருங்க, ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்தே கதை ஆரம்பிச்சிரும் அப்படின்றது எல்லா இடங்கள்லையுமே அவர் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஸோ உங்களுக்கு ரைட்டிங்ல படம் இங்கிருந்து கதை இங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சா, இல்லை நீங்க அது ஸ்டெப்பானா? இல்லை, நான் அது வரைக்கும் எழுதவே இல்லை. நான் இங்கேருந்து தான் எழுதவே ஆரம்பிச்சேன். ஓகே. அது வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது ஆரம்பிக்கிற விதம் வந்து டப்புன்னு ஆரம்பிக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதுக்கான டைம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் இந்த சீன், இப்படி ஒரு சீன் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான், ஏன்னா இந்த தீசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. இந்த தீசிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த வேர்ல்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த கேரக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கதை எப்படி ஆரம்பிக்கலான்றது தான் பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா அதுதான் நான் சித்தாலேருந்து பிரேக் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் 20 minutes ஆஃப் சித்தா இருக்குல்ல, அது வந்து இதில் இருக்கக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் இருக்குல்ல, அது அவ்வளோ தூரம் பேசி வந்தால் எனக்கு இப்போ சொல்லும் போது எனக்கு வந்து அது இல்லாமல் போகலாமே, போனால் நல்லா இருக்குமேன்ற ஒரு ட்ரை தான் இது. ஓகே, புரியுதுண்ணா. அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டை ஸ்கிப் பண்ணுறோம், ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா. ஸோ அது வந்து இது இந்த மாதிரி ஒரு அம்மா மூலியமா அந்த கதையை, ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமா அந்த கதையை ஆரம்பிச்சு விட்றதுன்றது எனக்கு ஒரு புதுசாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு எனக்கு ரைட்டிங். ஓகே. உங்களுக்கு இது கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போதும், ஸ்கிரிப்டிங்லேயும் சரி இல்லை படமாக நீங்கள் ஷூட் பண்ணும்போதும் சரி, நம்ம கரெக்டான இடத்துல இருந்து தான் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் இதில் பார்க்கும்போது, எடிட் டேபிளில் பார்க்கும்போது எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு? இங்கிருந்து தான் படம் ஆரம்பிக்குது, அது கன்வின்சிங்காக சூப்பராகவே இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் சொன்ன எல்லாருமே ஃபர்ஸ்ட் 20 minutes வந்து சீட் எட்ஜில் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஜென்ரலாக. அது வந்து ரொம்ப ரஃப் எடிட்லேருந்தே இருக்கு. அது ஆக்சுவலி ரேர் இல்லை. ஜென்ரலாக இது வந்து டுவர்ட்ஸ் இன்டர்வல் நடக்கும். கரெக்ட். இல்லை கிளைமேக்ஸ் முன்னாடி நடக்கும். அதை என்னால் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே கொண்டு வர முடியும். ஃபர்ஸ்ட் சீனில் நீங்கள் யோசிச்சு பார்த்தா எந்த கேரக்டர் கூடயும் நமக்கு எமோஷன் இல்லை, ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகலை, ஆனால் ஒரு பில்டப் இருக்குது இல்லை. யூஸ்வலி அந்த த்ரில் எப்போ வரும்னா நீங்கள் கேரக்டரோட இமோஷனலாக கனெக்ட் ஆனால் மட்டுமே கிடைக்கும். அதை கொடுக்க முடியுதுன்னா அது எனக்கு கொடுக்க முடியுது. அப்போ இன்னும் அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படி தான் தோணுது. ஜஸ்ட் ட்ரை. ஒர்க் ஆகலைன்னா நான் வேற ஏதாவது பண்ணியிருப்பேன். ஓகே, ஒர்க் ஆகுறதுனால ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டராக அடுத்த தடவை வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். சூப்பர்ண்ணே. ஏன்னா பொதுவாக ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கான சில விஷயங்கள் வந்து ஒரு சாங்கோ இல்லை ஒரு ஃபைட்டோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நம்ம அதை இது வரைக்கும் வந்த படங்கள்ல அப்படி இருக்கும். ரொம்ப சில படங்கள், அந்த படங்கள் எல்லாமே வந்து அதுலேருந்து வேறுபடுத்தி காட்டும். அதுல ஒரு படமா நான் வீரதீர நான் பாக்குறேன். என்னன்னா இப்ப காளின்றது யாருன்னு அப்படின்றது விக்ரம் சாரை வந்து ஒரு ஃபைட்டோ இல்ல ஒரு சாங், நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரோ சாங் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்க தெளிவா இருந்திருக்கீங்க. பட் காளி இல்ல இருக்கக்கூடாதுன்றது அப்படி ரொம்ப ஸ்டப்பானாலாம் இல்ல. ஓகே, ஃப்ளோல இதுவே கரெக்டா இருக்கு அப்படின்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அது என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரல. அதுக்கு அது ஒர்க் ஆகணும்னு நான் நம்பல. ஓகே, எடுத்தோடனே ஒன்று அப்படி போட்டு அது 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 யாருக்கா இருந்தாலும் ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஹீரோ இன்ட்ரோ இருக்கணும், ஆனா அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும். புரியுது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இன்ட்ரோ அப்படின்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பெரியவரோட ஒய்ஃப் வந்து நான் வேணா காளிக்கிட்ட பேசிட்டுமாங்க, நான் சொன்னா அவன் கேட்பான் அப்படிங்கும் போதே இந்த ஃபேமிலிக்கும் இது வரைக்கும் கண்ணில் பார்க்காம இருக்கக்கூடிய காளின்ற கேரக்டருக்கும் என்ன பாண்டுன்றதை புரிஞ்சுக்க முடியுது. எப்ப அந்த காளின்ற கேரக்டர் கிட்ட இந்த ஃபேமிலி வந்து ஹெல்ப் கேட்டு போவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த டயலாக்ல இருந்து வந்துருச்சு. ஸோ அப்பயே அந்த ஹீரோன்றது ஒன்று உருவாயிட்டா. கரெக்ட். ஸோ இதுல இருந்து போயிட்டு சாரை, விக்ரம் சாரை காட்டலாம் அப்படின்றதுமே வந்து அந்த முடிவை எப்படி எடுத்தீங்க? அதுக்கு முன்னாடி ஹீரோ காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பில்டப் இல்லை. ஏன்னா ரொம்ப நேரமா நீங்க வந்து இப்போ என்னதான் இருந்தாலும் விக்ரம் சார் பார்க்கறதுக்கு தான்
வெயிட் நம்ம பண்றோம். வந்து வெயிட் பண்ணிருக்கோம். அப்போ இது 22 மினிட்ஸ்ல தான் அவர் வராரு. இப்போ அது வரைக்கும் அவரோட பேரே இல்லாம போச்சுன்னா அது எவ்வளவு சுவாரஸ்யத்தை கொடுக்கும்னு எனக்கு ஒன்று இருக்கு. அப்புறம் நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு ஹீரோக்கு தானே படம் பண்றோம். அந்த ஹீரோவுக்கான லைட்டா சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்க தெளிச்சிடணும். ஆர் அந்த ஹீரோன்றதை விட அந்த காளி எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முன்னாடி சொல்றதுக்கு தான் அந்த காட்சி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஏன் சொல்றாங்க, காளிகிட்ட வேணா நான் போய் பேசி பார்க்கவான்னு சொல்லும் போதே ஸோ காளியால அதை தீர்த்து வைக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. ஸோ அப்ப காளிக்கு ஒரு பின் கதை அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நீங்க அவங்களுக்கான பாண்டிங்கை விட்டுருங்க, காளியால் இது முடியும்ன்றது ஷோஸ் காளி இஸ் பவர்ஃபுல். கரெக்ட். ஸோ அதனால எனக்கு அது அங்கே பயங்கரமா இருக்குன்னு தோணுச்சு. அண்ட் அது நல்லாவும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. சூப்பர். ஏன்னா இந்த ஃபேமிலிக்கும் காளிக்குமான விஷயங்கள் என்ன அப்படின்றது எமோஷ்னலா அதுவும் நீங்க கன்வே ஆயிடுச்சு. இன்னொன்னு பெரியவர் வந்து சொல்லும்போது அந்த சம்பவம் இன்னும் கண்முன்னாடியே நிக்குதுன்னும் போது ஆக்ஷனாவும் அவர் எவ்வளவு அக்ரெசிவா இருந்திருக்காரு ஒரு காலத்துல அப்படின்றதும் புரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபேமிலி எமோஷனாவும் ஆக்ஷன் வயலன்ஸாவும் காளி வந்து ஃபுல்ஃபில்ட் ஆயிட்டாரு அங்கேயே நாங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு முன்னாடின்றது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஹீரோடைய இன்ட்ரோ, காளியோட இன்ட்ரோ எப்படி வேணாலும் நீங்க வச்சிருந்திருக்கலாம். அந்த வேஷ்டில இருந்து வைக்கிறீங்க, அது என்னவோ ஒரு ஹீரோ வந்து வேஷ்டியில இன்ட்ரோ ஆகும்போது அதுக்கு நீங்க சில விஷயங்கள்லாம் அது டேரக்டரா சில விஷயங்கள் பண்ணும்போது அது பயங்கரமா இங்க கொண்டாடப்படுது அப்படின்றதும் புரிஞ்சுக்க முடியுது. அது ஷார்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இன்னொரு விஷயம், ஃபோன் பேசிட்டே அவர் வருவாரு, மார்க்கெட்ல இருந்து முடிச்சோன்னா அங்கேயே நமக்கு அந்த ஃபீல் வந்துருது. இப்படி காதல வச்சுட்டு இன்னும் பாக்கெட்ல விழுது. இந்த குட்டி குட்டி விஷயங்கள் அவரோட இன்ட்ரோல இருக்கலாம் அப்படின்ற விஷயமும் பேசலாம். அது வந்து அது நிறைய டேக் ஆயிடுச்சு. ஓகே, அது கரெக்டா வந்து விழாது. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அது அந்த கியூட்னஸ் தான் காளின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஆல்ரெடி காளியோட கேரக்டர் கிரேல இருக்கா. ஆமா, இது தாண்டி உங்களுக்கான காளியை பிடிச்சாதான் நீங்க அந்த கதையை தொடர்வீங்க. ஓகே, இல்லைன்னா நமக்கு பிடிக்காத ஆளோ இல்லை கெட்டவனா இருந்தா கூட சுவாரஸ்யமான ஆளா இருந்தா பிடிக்கும். கரெக்ட். ஜென்ரலி அப்படிதான் இப்போ நிறைய படங்கள்ல வில்லன்லாம் பயங்கரமா கொண்டாடப்படுறாங்க. கேரக்டர்ல இருக்க ஒரு பிஞ்ச் தான் அந்த போன் நான் பாக்குறேன். எப்படின்னா அது அவரோட ரெகுலரான வேலை. இல்லைன்னா போலீஸ் மாட்டினானா அன்னைக்கு ஒரு 100, போலீஸ்ட்ட மாட்டினா அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தண்டம் கட்டணும். ஆமா, அந்த காசே இவருக்கு வந்து பெரிய காசு தான். அதனால ஃபோன் பேசிட்டு இருக்கோ, டக்குன்னு இது பண்ணிட்டு அப்படியே போறாரு, திருப்பி அதுக்கப்புறம் எடுத்துட்டு போறாருன்றது. அண்ட் ஹீ கேரிட் அவுட் ரியலி வெல். அதுதான் முக்கியம். அதை பண்ணா செமையா இருக்கும்பாங்கல்ல, அது அவர் செமையா பண்ணிட்டாரு. சூப்பர். ஸோ அது எப்படி அது விழுந்தது அப்படின்றது தான் அது நிறைய டேக்காச்சு. இதாக விழுந்துச்சு எனக்கு குறிப்பா. இப்போ இந்த மார்க்கெட்ல இருந்து அவர் வண்டியெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு வெங்காயம் மூட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோன் பேசிட்டே வராரு. அங்கேயே வந்து நம்ம 2வது தடவை பார்க்கும்போது அந்த காத்தாடி மேட்டர் புரிஞ்சுக்க முடியுது. பட் குழந்தைக்கு வாங்கி வச்சுட்டு வராரு, துஷாராவை மீட் பண்றாரு, பிரியாணிலாம் வாங்கிட்டு சாங் மாண்டாச்சு. இதெல்லாம் வீடு வரைக்கும் வர்ற வரைக்கும் எனக்கு இதுல விக்ரம் சார், துஷாரா அவங்கள தாண்டி பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளோ இயல்பா இருந்துச்சு. நீங்க அந்த ரோட்ல ஒரு யூட்டன் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு கடையில போயிட்டு பிரியாணிலாம் வாங்கிட்டு வர வரைக்கும் அந்த கடையோட ஆம்பியன்ஸ் இது எல்லாமே செட் பண்ணது அப்படின்றது வந்து ஈஸ்வர் சார் வந்து இன்டர்வியூல சொன்னதுக்கு அப்புறம் தான். அதுதான் நான் வந்து எங்களோட சக்ஸஸாக பார்க்குறேன். தேன் த கமர்ஷியல் சக்ஸஸ் வாட் யூ மீன்ட். இப்போ இந்த படத்தில் வந்து திருவிழா வந்து நீங்கள் திருவிழாவில் போய் எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இதில் மார்க்கெட் அப்படி எதுவுமே எடுக்கப்படலை. மார்க்கெட்டில் தான் எடுத்தோம். ஆனால் மார்க்கெட்டை ப்ராப்பராக செட் பண்ணி மற்ற க்ரௌட்லாம் கிளியர் பண்ணி நம்ம இதுக்காக போட்டு எடுத்தோம். இப்போ அந்த ரோடு வந்து மார்க்கெட் ரோடெலாம் கிடையாது. அது ஒரு எம்டி ரோடு. அந்த ரோடை தான் நம்ம வந்து வாட் எவர் யூ சீ இன் த ஃபிலிம் தட் இஸ் பீன் ஸ்டேஜ்டு. எல்லாமே சின்ன சின்ன விஷயம் முதற்கொண்டு ஸ்டேஜ் பண்ணி ப்ராப்பராக. அன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க இதில் மென்ஷன் பண்ண முடியாது, ஆனால் நம்ம நண்பர் ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட் தான், அவர் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் ஓடி போகும்போது பிடிப்பாரு தெரியும். ஆமாம், அது எப்படிங்க அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணீங்க அப்படி கேட்டார். புரியல அப்படின்னு. இல்லை அதுவாக நடந்ததுன்னா அது எப்படி கேமராவில் கிடச்சிது அப்படி கேட்டார். நான் சொன்னேன், அது எப்படி அதுவாக நடக்கும்? அதுவாக நடக்கவே நடக்காது. அப்போது அதுதான் நான் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்குறேன். அதுவாக நடந்ததுன்னு நம்பிட்டாங்கல்ல. ஒரு இத்தனைக்கும் சினிமா ஆர்வலர் தான். அதுவாக நடந்து அது கேமராவில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, நம்புற அளவுக்கு நாங்கள் ஸ்டேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தட்ஸ் த சக்ஸஸ். ஐ மீன் அது ஏன்னா அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 12-13 டேக் மேலே போயிருக்கு. அந்த அந்த பையன் விழுகிறது பிடிக்கிறதுக்கு மட்டும் கீழே ஃபுல்லாக பெட்டு போட்டு அந்த பையனுக்கு ப்ராப்பராக செட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பையன் விழுகிற மாதிரி போய் பிடிச்சிருக்கோம். ஏன்னா சின்ன பையன்ல ப்ராப்பராக விழுக தெரியாது. அந்த பையனுக்கு அது ஃபர்ஸ்ட் படம் வேற. ஸோ அதனால நீங்கள் கேட்டது அது யதார்த்தமாக கொடுக்கறது தான் ஐடியாவேன்னு சொல்கிறேன். ஓகே. தேன் எனிதிங் இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட்டும் இந்த படத்தோட ஃபிலிம் லாங்குவேஜும் தான் எனக்கு வந்து சேலஞ்சிங்காக படுது. ஏன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை என்னோட ஹீரோவும் என் ப்ரொடியூசரும் எனக்கு கொடுத்தது தான்
நான் வந்து ஆச்சரியமா பார்க்குறேன். சூப்பர். ஓகே. ஏன்னா இங்க ஒரு பெரிய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக காளியோட சப்போர்ட் வேணும்னு இங்க எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. கட் பண்ணா இவங்க வந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து அவ்வளோ ரொமான்டிக்கா அவங்களோட டிராவல்ல இருந்து அந்த சாங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எவ்வளோ வந்து இதெல்லாம் விட்டுட்டு ஒரு குடும்ப பாங்கான ஒரு ஆளா இருக்காரு அப்படின்னா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாத்தையும் முன்ன இருந்து ஃபேமிலி சைடுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்றத நீங்க அங்கேயே ரிவீல் பண்ணிட்டீங்க. இப்போ வெங்கட் கேரக்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கான்வர்சேஷனுக்கு உள்ள வரும்போது தான் நமக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே எட்ஜ் ஆஃப் த சீட் தான் புரிஞ்சுக்க முடியுது. இந்த கான்வர்சேஷனை நீங்க ஸ்டேஜ் பண்ண விதமும் ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. ஸோ இவர் வந்து நிக்கிறாங்க, அங்க ஒரு பாட்டி இருப்பாங்க, பாப்பா தான் இருக்குமே மண்ணெண்ணெய் வேணும்னு பாப்பானா அளந்து ஊத்தும், நீனா கொஞ்சம் பார்த்து ஊத்துவாங்கும் போது எவ்வளவு ஒரு தன்மையான ஆளுன்றதை வந்து புரிஞ்சுக்க முடியுது காளி. அப்புறமேல் போறாரு, என்ன இவருக்கு நிக்கிறாரு, கண்டிக்கவே மாட்டுறாரு. வெங்கட்ட சொல்றேன் அண்ணன் அண்ணன், அவரும் ரொம்ப யதார்த்தமா நிக்கிறாரு. உள்ள வந்துறாங்க, சாப்பிட்றான்றாங்க, ஃபேமிலிட்ட எல்லாம் பேசுறாங்க. அப்படின்னா இவருக்கு குடும்பத்துக்குமே இவருக்கு தெரியும் போலேன்ற ரிவீல் ஆகுது. பெரியப்பா வந்திருக்காருனோடனே இவருக்கு ஒரு இதாகுதுல்ல. ஸோ மேல வந்து அந்த மொட்டை மாடியுமே வந்து நீங்க செட் பண்ணதுன்னு எல்லாமே சொன்னாங்க. அந்த விஷயமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுல அந்த பையன் விழுற விஷயமும் வருது. ஸோ இது என்டையரா இந்த சீக்வன்ஸ் பத்தி பேசலாம், அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்கிற. இந்த படத்தோட மிக முக்கியமான காட்சி வந்து அந்த வீட்டோட மாடியில் நடக்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃபோட பேஸ். அதுக்கடுத்து எல்லாமே வந்து மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய த்ரில் ஃபேக்டர் தான். ஆனால் காளியை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். அவர் காலில் விழுந்தா காளி ஏன் ஒத்துக்கணும், காலில் விழுந்தா எந்திரிச்சு போடா அப்படின்னு ஏன் சொல்லலை அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பின்னாடி ஒரு கதை சொல்லுது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பார்ட் 1, ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாவே நான் சொல்கிறேன். ஓகே, பார்ட் 1 பார்ட் 2 இல்லாமல் அப்போது அந்த வீட்டுக்கான நன்றி கடன் ஏதோ ஒன்று காளிக்கிட்ட தொத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் காலில் விழுகும் போது அவர் ஒத்துக்கிறாரு. அவங்க அம்மாவை சொல்லும் போது ஒத்துக்கிறான்றது ஹிடன் திங். அது காளி அது நமக்கா புரியணும். அது அப்படிதானே இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அந்த சீக்வன்சஸ் எல்லாத்துலேயுமே காளி வந்து முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்திருக்கவர் வேணுன்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா காளி பின்னாடி போயிட்டே இருப்பார், அவர் முன்னாடி வந்துட்டே இருப்பார். எல்லா காட்சி எல்லா இதுலேயுமே இதுக்கான ரீசனும் அதுதான். ஏன்னா அவன் மனசு வேணான்னு சொல்லுது, இவர் எப்படியாவது பிள்ளைக்காக அதை பார்த்துடணும்னு சொல்கிறாரு. ஸோ இது நான் எப்படி பார்த்தேன்னா, அந்த காட்சியை படமாக்கும் போது இது ஒரு 2 தகப்பனுக்கான ஒரு பாச போராட்டமாக பார்க்குறேன். ஒருத்தன் அவன் குழந்தையோட உசுருக்காக பிச்சை கேட்டு வந்திருக்கான், இன்னொருத்தன் அவன் குழந்தைங்களுக்காக தான் அவன் போக மாட்டேன்னு சொல்கிறான். ஓகே. ஸோ இது 2த்துல யார் ஜெயிக்கிறா, யார் வந்து எந்த தகப்பன் பாசம் ஜெயிக்குதுன்றது தான் அந்த அதில் இருக்குது. ஸோ அதை சாணக்கியத்தனமாக கையாண்டதுனால அதில் வந்து பெரியவரோடது வெளிவிடுதுன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர்ண்ணா. ஏன்னா ஈஸ்வர் சார்ட்ட பேசும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதில் வந்து காளி பின்னாடி போயிட்டே இருப்பாப்புல, பெரியவர் ஃப்ரண்ட்டில் வந்துட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. சார் ஈஸ்வர் சார் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அந்த லைட்டே நம்ம அப்படி தான் செட் பண்ணியிருந்தோம். ஸோ காளியோட ஷேடோ ஃபுல்லாக வந்து இவர் வந்துருவார், உன்னோட நிழல் எங்களுக்கு தேவைன்ற மாதிரியான ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்காக நான் அதை ட்ரீட் பண்ணியிருந்தேன். ஆமாம், அது எப்பயுமே ஹிட்டனாக இருந்துகிட்டே இருக்கும். அது த வே த ஃபிலிம் வாஸ் லிட் அப், அது வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எங்கே லைட் வச்சுருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அண்ட் அதான் எனக்கு இந்த படத்தை பொறுத்தவரை ஈஸ்வர் சார் வந்து பெரிய போன். அவரும் சரி, பாலச்சந்தரும் சரி, என்னோட ஆர்ட் டைரக்டரும் சரி, அவங்க 2 பேருமே பெரிய பேக் போன் தான். இந்த படம் இப்படி வர்றதுக்கு ரொம்ப மிக முக்கியமான 2 ஆட்கள் வந்து அவங்க 2 பேரும். சூப்பர். ஓகேண்ணே. எனக்கு இதில் ஒரு புது டேர்ம் வந்து கிழங்குன்ற டேர்ம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல எக்யூப்மெண்ட்ஸை பல படங்களில் வெவ்வேறு பேர்களில் வந்து டைரக்டர் செல்லமாக அதை வச்சுருந்துருப்பாங்க. அது மக்கள் மனசில் நிற்கவும் செஞ்சுருந்துருக்கு. ஸோ மண்ணுக்கு அடியில் இருக்கிறனால அதை கிழங்குன்றது கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பட் இந்த டேர்ம் வந்து டக்குன்னு வராது இல்லையா? இல்லை, நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தையை தான் நான் வந்து பிடிச்சி போட்டேன். ஏன்னா அது லேண்ட்மைன்னு சொல்கிறதோ இல்லை கன்னிவெடின்னு சொல்கிறதுலையோ எனக்கு அதில் யூஸ்வலாக இருக்கும். யூஸ்வலாக இல்லை, அது ரொம்ப டூ டெக்னிக்கலாக இருக்குல்ல. ஓகே. இப்போ எல்லாத்துக்கும் இப்போ ஊர் சைட்லாம் போலீஸ்க்கு ஒரு டேர்ம் இருக்கும், துப்பாக்கிக்கு ஒரு டேர்ம் இருக்கும், இப்படி ஒன்னொன்றுத்துக்கும் பொருள்ன்போம். பொருள்னா வேற ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இதுக்கு ஒன்று இவங்களுக்குள்ள பேசியிருந்தா என்ன பேசியிருப்பாங்கன்னு என்னோட ஒரு யூகம் தான். அது கிழங்குன்றது ஒர்க் ஆயிடுச்சு. அது அவ்வளோதான். எனக்கு இது கிழங்குன்ற போது எனக்கு டக்குன்னு நான் வந்து சாமி படம், அதுல வந்து சத்த வைக்கணும்னு சொல்லி பெருமாள் பிச்சை கேரக்டர் வந்து இளவரசர் சார் தான் நினைக்கிறாரு. ஏய் சத்த வைக்கணும் வாழ அப்படின்னு. அப்படின்னா அதை வச்சுதான் விக்ரம் சார் மாம் வைக்க போறாங்க வீட்டுல அப்படின்றது புரிஞ்சுப்பாரு அப்படின்றது டக்கு ஞாபகம் வந்துச்சு. சோ இதுல அதுலயும் விக்ரம் சார்னால சோ அங்க சத்தம் கிழங்கு அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சீக்வன்ஸ் தான் வந்து எட் ஆஃப் த சீட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சீன்ஸை ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து சொன்னாலும் அந்த
கிழங்கு வைக்கிற சீன் வந்து தியேட்டர்ல எல்லாரும் பதறி போன ஒரு சீனு. ஸோ அதுல அதை நீங்க ஸ்டேஜ் பண்ண விதமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அதே லொகேஷனை 2 டீமும் பிளான் பண்ணுவாங்க. இங்க தாண்டா என்கவுண்டர் பண்ணணும்னு அவரும், இங்க தாண்டா எஸ்பியை போடணும்னு இவங்களும் பிளான் பண்ணுவாங்க. அது விக்ரம் சார் ஒவ்வொன்றா அதை அடுக்கிற விதமும், அதுக்கு வந்து ஒரு பாலாஜி ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ண விதமும், அவர்கிட்ட இன்னசென்ட், இவருக்கு அந்த பொறுமை, இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்போவா இருந்துச்சு இந்த காம்பினேஷன்ல. ஸோ வந்து இந்த சீனை பத்தி பேசலாம். அந்த இடத்துல அப்படி ஒரு ரஷ் வேணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன? இல்ல, அந்த கதை அவ்வளோ நேரமா அந்த எக்ஸிகியூஷன் நோக்கி தான் போகுது. அது என்னவா வேணா இருக்கலாம். அது ஒண்ணு ஸ்னைப்பர் எய்ம் டுவர்ட்ஸ் அந்த காரா இருக்கலாம். ஆனா அதை நோக்கி தான் அந்த பயணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரை ஆஃப் காலி தான் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் காலிக்கு எடுத்துட்டு போகுது. ஸோ அந்த ஃபெயிலியர் ஆஃப் காலி தான் கண்ணை வந்து காளியோட குடும்பத்தை கஸ்டடியில் வச்சிருக்கான்றத காளிக்கு சொல்லுது. ஓகே, இப்போ காளி அதில் சக்சீட் ஆயிருந்தா மேபி இது தெரியாம போயிருந்துருக்கலாம். கரெக்ட். ஸோ காளி ஷுட் என்கவுண்டர் ஃபெயிலியர் டு நோ வாட் கண்ணன் இஸ் டூயிங். ஸோ அந்த கண்ணை என்ன பண்றான்னு நமக்கு தெரிஞ்சாதான் காளி வந்து வேற கேம் எடுக்க முடியும். ஸோ அதனால இந்த காட்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பேக் போன். ஆக்சுவலி அது போய் அது ஃபெயிலியர் ஆனாதான், அந்த அட்டம் ஃபெயிலியர் ஆனாதான் அடுத்து போக முடியும்னா, ஸோ அந்த அட்டம் எவ்வளோ சீரியஸா இருக்கணும்ன்றது தான் நான் யோசிச்சேன். ஸோ அது வந்து இப்போ இந்த படமே பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 சீன் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க இருக்கும்போது என்கவுண்டர்னு தெரிஞ்சு வெளியில போறது, அடுத்து அதே சமயம் இவங்க பிளான் பண்றது, அதுக்கடுத்து எஸ்பியும் வரும் பேசிக்கிறது, அதுக்கடுத்து காளிகிட்ட வந்து மொட்டை மாடியில் பேசுறது, அதுக்கடுத்து காளி வந்து கிழங்கு பிளான் பண்றது, ஃபைனலாக காளியும் எஸ்பியும் பேசிக்கிறது. இவ்வளோதான். அந்த 4-5 சீக்வன்ஸ் தான் மொத்தம் 6-7 சீக்வன்ஸ் இருக்கும் மேபி. ஆனால் இந்த சீக்வன்சஸ்க்குள்ள நம்ம சொல்லப்பட வேண்டிய கதைகள் இருக்குல்ல, எல்லாமே லென்த்தான சீக்வன்சஸ். ஸோ அதை இன்டர்கட்ஸில் சொல்லனா அது கண்டிப்பாக போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ இதே இன்னொன்று, நமக்கு ஒரு இரவு தான் இருக்குது. அந்த ஒரு இரவில் என்னன்னா இந்த சைடு நடக்கிறதும் அந்த சைடு நடக்கிறதையும் பேரலாக காட்டும் போது அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, இது ரொம்ப துல்லியமா சொல்லி ஆகும் நம்ம. இல்லைன்னா அது ஒரு சுவாரஸ்யமற்ற செயலா மாறிடும் இல்லையா. அதனால எனக்கு அந்த சீக்வன்ஸ் தான் இந்த டோட்டல் சங்கோட ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ். ஸோ அதனால அது சுவாரஸ்யமா இருந்தே ஆகணுன்றது முன்னாடியே பிளான் பண்ணதான். ஸோ அது த்ரில்லா இருந்தால் தான் அடுத்து ஒர்க் ஆகும். ஓகே, அப்புறம் அந்த கிழங்க பத்தின பயமும் நமக்கு வந்தாகணும். கரெக்ட். அவர் அதுக்கு முன்னாடி 2-3 செட் பண்ணி வரலன்னா பின்னாடி வந்து அது வரப்போகுது இல்லையா, அப்போ அது ஒர்க் ஆகாது, அது பயம் வராது. புரியுது. ஏன்னா இவர் தூக்கம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீ பார்த்துன்னு அவரு சரி பயமுறுத்திட்டு, அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. பிளஸ் இன்னொன்னு இந்த சீன் பத்தி பேசுறது என்னன்னா, வெங்கட்ன்ற கேரக்டர் வந்து படம் ஃபுல்லா வருது சாரோட, அதோட இன்னசென்ட் தெரியுது. இந்த குடும்பத்துக்காக அவர் வந்து மறைமுகமா எவ்வளவு பாதிக்கப்படுறாரு, அந்த இன்னசென்ட்டை அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்றது புரியுது. விக்ரம் சார் மேல இவருக்கு இருக்க அட்மிரேஷன், காளி கேரக்டர் மேல இவருக்கு அட்மிரேஷன் புரியுது. அந்த கேரக்டருக்குள்ள டெப்த் தான் அவருக்கு வர அந்த ஃபிட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது அந்த இடத்துல ஒரு பிளேஸ்மெண்ட்டு, பின்னாடியும் அதுக்கான கனெக்ட், அதுக்கு முன்னாடி அண்ணா நான் போய் தண்ணி குடிச்சு வந்துருவானே அப்படின்றதுக்கான ஒரு லீடு எப்படி அது ஒர்க் ஆச்சு? ஏன்னா அந்த கேரக்டர் நீங்கள் அங்கே தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. இல்லை, ஏன்னா அதான் திரும்பியும் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆக்ட் இல்லாததுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணவும் முடியாது. அதே சமயம் அது நம்ப தன்மையாகவும் இருக்கணும். இப்போ வெங்கட்டுக்கு அந்த மாதிரி வருது இல்லையா, அந்த ஷீஷர் வருது இல்லையா. ஸோ அது வந்து முன்னாடியே அதுக்கான லீட்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் அதுக்கான துகள்களை தெளிச்சே ஆகணும். அதான் இல்லைன்னா திடீர்னு வந்தால் என்னடா கன்வின்சிங்காக மாறிடும். ஓகே. ஸோ அதனால தான் அவன் தண்ணி கேட்குற மாதிரி வச்சிருந்தான். தண்ணி போய் குடிச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருந்தா மேபி அவனுக்கு சீசரே வந்திருக்காது. ஓகே. அவன் டயர்டாகிறான், அவன் பாடி டயர்டாகுதுன்றது தெரியுது. அதுக்கப்புறம் இதோட ஐடியா என்னன்னா, இங்கே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் தண்ணி கொடுத்து அவனுக்கு குடிச்சு அவனை காப்பாற்றுறவன் தான் தண்ணிக்குள்ளே முக்கி கடைசியாக கொல்ல ட்ரை பண்ணுறான். ஸோ அதுதான் இந்த படமே அதான் சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மீறி நீங்கள் எது பண்ணாலும் அதுவே தர்மம். மொராலிட்டி சப்ஜெக்டிவ். ஓகே. அதாவது என்ன இடம் வரைக்கும் உங்களை தள்ளி எடுத்துகிட்டு போய் ஒரு கார்னரில் இழுத்துட்டு போய் தள்ளுறாங்க இல்லையா, அந்த பொசிஷன்லேருந்து நம்மக்கிட்ட வெளிப்படுற எல்லாமே அது நியாயமானது. அது கோபமாக இருந்தாலும் சரி, அது என்னவாக இருந்தாலும் சரி. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ட் மேலே புஷ் பண்ணிட்டா அதுக்கு மாதிரி என்ன பண்ணாலும் ஓகே தானே. எதுக்காக பண்ணுறாங்கன்றது, ஃபார் த ரிவெஞ்ச், ஃபார் த கிரட்ஜ், அதுதான் தப்பு. ஃபார் த ஃபேமிலின்னு போது அது எல்லாமே சரியா. இல்லைன்னா உங்களுக்கு வந்து காளியை பிடிக்காது. ஓகே. அவன் ஆரம்பத்துன்னு சொல்கிறேன், என்னை விட்டுரு என் குடும்பம், என்னை விட்டுரு என் குடும்பம், என்னை விட்டுரு என் குடும்பம்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நான் வந்தேன்னா காலி பண்ணிவிடுவேன், அவருக்கே தெரியுது. ஸோ அதுதான் மேபி. சூப்பர். நான் எழுதும்போது இதை வச்சு பின்னாடி ஒரு விஷயம்
நடக்க போகுது அப்படின்றதுமே உங்களுக்கு வந்துருச்சு? கண்டிப்பா. ஏன்னா இல்லைன்னா இங்கே மட்டும் தொட்டுட்டு அப்படி போக முடியாதுல்ல. இல்லை அது ஈஸியாக வந்துருச்சா உங்களுக்கு? ஈஸியாக வரல, அது சேர்க்கணும்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் எப்படின்னு தெரியல எனக்கு. ஓகே. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் கிராக் பண்ணேன். எனக்கு வந்து ஈஸியாக கிடைக்கல, அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் இது பொதுவாகவே இந்த படத்தில் வர்ற எந்த விஷயமே பின்னாடி கனெக்ட் ஆகாமல் இருக்காது. எந்த விஷயம், அது காத்தாடியாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், கிழங்கா இருக்கட்டும், இந்த அண்ணன் தங்கச்சி கிட்ட இருக்க பாசமாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சோன்னா அவங்க அண்ணன் வெளில எழுந்திரிச்சு போகும்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏன்னா போகிறேன்னு சொல்கிறா பொண்ணு, மற்ற எல்லாரும் அவள் சாப்பிட்டு விட்டு பார்த்துட்டே இருப்பாள். அவங்க அப்பா மட்டும் நீ சாப்பிடுமானா சாப்பிட மாட்டாள், பார்த்துட்டே இருப்பாள். ஸோ இவ்வளோ விஷயத்துக்குள்ளே அந்த அண்ணன் தங்கச்சி அவங்க பாருமா அண்ணன் மரியாதை எல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றதா இருக்கட்டும். அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறதோட அவள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரியாக்ட் பண்ணான். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லாமே பின்னாடி கனெக்ட் பண்ணுறதுக்கான அப்போ தானே அது சுவாரஸ்யமாக இருக்கும். அது அப்படி சும்மா வந்துட்டு போனால் அந்த கேரக்டரில் டெப்த் இல்லாமல் போயிடும். ஏன்னா இதில் எனக்கு என்ன சேலஞ்சிங்காக பார்த்தோன்னா இவ்வளோ கேரக்டர்ஸ்க்கும் லைஃப் கொடுத்து, இவ்வளோ கேரக்டர்ஸ்க்கும் லேயர் கொடுத்து, இவ்வளோ கேரக்டருக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்தது தான் நான் வந்து சேலஞ்சாக பார்க்குறேன். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இத்தனை கேரக்டர்ஸ்லாம் மைண்டில் நிற்கிறது ரொம்ப இதுதான். அந்த ஆர்க் இருக்கிறனால தான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் இல்லாத படத்தில். ஓகே, புரியுது. இப்போ இவங்க என் சித்தப்பா, இவங்க என் மாமா, இவங்க அத்தை பொண்ணு, இவங்க மாமா பொண்ணு, இவங்களுக்கு எனக்கும் பிடிக்கும், இவங்களுக்கு எனக்கு பிடிக்காது, இதை சொல்கிறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடும். கரெக்ட். இதெல்லாம் சொல்லி அதை பதிவு பண்ணுறது வேற, எதுவுமே இல்லாமல் அது பதிவாகிறதுங்கிறது அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆனால் அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சூப்பர். ஆனால் நீங்கள் சொல்லும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. அது எப்படி ரைட்டிங்கில் அது எப்படி நீங்கள் கிராக் பண்ணியிருப்பீங்கன்றது வந்து ஆச்சரியமாக இருக்கு. முன்னும் பின்னும் எழுதலாம், போயிட்டு திருப்பி வந்து திருப்பி முன்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி எழுதி திருப்பி முன்னாடி போய் அப்படிதான் நடந்துச்சு. அடுத்தடுத்த டிராஃப்டில் அது அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. சூப்பர். ஆனால் அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யா சாரோட கேரக்டர், அதாவது எஸ்பி அருணகிரி அவரோட கேரக்டர் வந்து பற்றி பேசணும். ஏன்னா அந்த சீன் அவரோட இன்ட்ரோ ஆரம்பித்ததுலேருந்து பெரியவர் வந்து இவர்கிட்ட உதவி கேட்கும்போது அவர் சாப்பிட்டுக்கிட்டே அந்த எலும்பை தட்டிக்கிட்டே பேசுறதுலேருந்து, இவரை திட்டுற மாதிரி வெங்கட்டை திட்டுறதுலேருந்து, என்கவுண்டருக்கு பிளான் பண்ணும்போது அவருடைய பொறுமையாக ஒரு எப்படி அவர் அந்த என்கவுண்டர் அவர் ரசிக்கிறாருன்றதை நீங்கள் காட்டின விதம். ஸோ இது த்ரூஅவுட் அந்த கேரக்டர் நீங்கள் முடிக்கிற வரைக்குமே எவ்வளோ என்ஜாய் பண்ணி அதை எழுதுனீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து அது ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு கேரக்டராக பட்டுச்சு எனக்கு ஜென்ரலி. ஏன்னா இந்த மொத்த படத்துலையும் பவரோட ஸ்டேச்சர் ஹையாக இருக்கிற ஆள் வந்து அருணகிரி தான். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, அவர் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாம் பதட்டத்தில் இருப்பானுங்க, அவர் பதட்டத்தில் இருக்கிட்ட. ஏன்னா அவருக்கு வந்து அவர் எப்படின்னா அவர் கழுகு மாதிரி, அவருக்கு அது இறதான், இவனுங்களுக்கு தான் அது உசுறு. ஓகே, இவங்களுக்கு லைஃப், அவருக்கு அது லைஃப் கிடையாது. இன்னைக்கு விட்டா மிஸ் ஆகிடும்னு சொல்கிறாப்புல, ஆனால் இன்னைக்கு அடிக்கணுன்றது அவரோட கிரட்ஜ் தான், வேற எதுவும் இல்லை. ஸோ அவரோட பொறுமையும் நிதானமும் தான் இது எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் என்ன பவரில் இருக்காருன்றத சொல்லும். பதட்டம் ஆகும்போது தான் யூ லூஸ் கான்ஃபிடென்ஸ் இல்லை. இப்போ அவர் வந்து அவ்வளோ பொறுமையாக இருக்கும்போது அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அதை மூவ் பண்ணுறாருன்றது தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் எஸ்.ஜே. சார் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்கிரிப்ட் ரீரைட் பண்ணும்போது தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்காசம் எல்லாமே உள்ளே வந்து விழுந்துச்சு. அவர் பண்ணாருன்னா இந்த காட்சி எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் ரீரைட் பண்ணேன் நான் நிறைய பேர். அப்போது அது எல்லாமே எனக்கு வந்து சர்க்காசம் ஆட்டோமேட்டிக்காக உள்ள. உதாரணத்துக்கு 2 சொல்லலாமாண்ணா? அந்த என்ன வேலை அது கேட்குறதா இருக்கட்டும். அப்புறம் கீழே சுராஜ் சாரை போய் பார்க்கும்போது அந்த டார்ச் லைட்டை போட்டு சிரிச்சுட்டு இங்கே வான்னு சொல்லி பார்த்து சிரிச்சுட்டு கேட்காதுன்னு சொல்கிற இடமா இருக்கட்டும். இதெல்லாம் அவர் வந்ததுக்கப்புறம் யோசிச்சு உங்கள் அப்பனை எங்கடான்றதா இருக்கட்டும், ஹோப் இஸ் எ டேஞ்சரஸ் வெப்பன் சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவருக்காகவே நான் யோசிச்சு பண்ணது தான். ஓகே, எனக்கு அந்த என்கவுண்டர் பற்றி சொல்லும்போது கரெக்டாக லெஃப்ட் ஷோல்டரில் சுடுங்க, அப்போ தான் பேலன்ஸ் தவிர என் கண்ணை பார்ப்பான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரசித்து, இன்னொன்று கேமராவுமே அப்படியே அவருக்கு மட்டும்தான் அது சிங்கிள் டேக் தான், அதை அப்படியே பொறுமையாக ரசித்து, அப்போ அவருக்கு வந்து இவன் இறக்கணுன்றதுல எவ்வளவு ஒரு இது இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் வந்து இப்போ தான்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றதோட வெறி வந்து அந்த இடத்துல கன்வே ஆகும். ஸோ அந்த சீனை எடுத்ததை பற்றி மட்டும் பேசலாம். அதுக்கு உங்களுக்கு அதுதான் அது எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான சீன். அதுதான் அந்த சீன் தான் சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வேற மாதிரி பண்ணிட்டாரு. ஓகே, கொஞ்சம் அது என்ஜாய் பண்ணி வேற அப்புறம் கொஞ்சம் லோவாக பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் அந்த சீன் பண்ணுறாரு. ஸோ அது ஒரே ஷாட் தான். ஓகே, அது அப்படியே இருக்கும் கேமரா. நான் கேமரா மூவி கூட பண்ணல, எதுவுமே பண்ணல, இட்ஸ் அ பிளாக். கரெக்ட். அப்போது ஒரு பிளாக் வைக்கும் போது தான் அந்த நடிகரோட கான்ஃபிடென்ஸ் வந்து அவர் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அந்த சீன் அணுகிறாருங்கிறது தெரியும். விச் இஸ் ரியலி டஃப். இல்லை நாட் ஈவன் ஒரு சார்ஜின் கூட இல்லை. கரெக்ட். யூஸ்வலி அந்த ஷார்ட் என்ன, அது ஒரு சார்ஜின் ஷாட் தான்.
வச்சாலே அது நம்ம KA கிட்ட வருமா அவர் சொல்லி முடிச்சாருன்னா அதில் ஒரு கிக் இருக்கணும். பட் தட் இஸ் அ பிளாக். அவர் இருக்கிறதுல நீங்கள் என்னோட ஐடியா என்னன்னா, ஒரு ஆள் இங்கேருந்து பேசுகிறான்னா அவன் இங்கேருந்து பார்க்குற ஃபீலாக அந்த ஷாட் கொடுக்கணுன்றதான் ஐடியா. தட் இஸ் மோர் ஹாண்டிங். ஓகே, சினிமாட்டிக்காக இல்லை, அப்போ அது ரியலிஸ்டிக்காக இருக்குது, அப்போ அது இன்னும் ஹாண்ட் பண்ணுது நம்மளை அப்படின்றதான் எனக்கு வந்து அந்த அந்த பர்டிகுலர் ஷாட்டை அவர் பண்ணி முடிச்சுன்னா. விக்ரம் சார்லாம் டப்பிங்கில் பார்த்துட்டு அவர் ஃபோனை போட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கிட்ட பேசி கதறிட்டாரு. ஏன்னா அது 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 வந்து அது அவரால் மட்டுமே அவ்வளோ பயங்கரமாக புல் பண்ண முடியல. அதை டப்பிங் பண்ண விதத்துலேருந்து அந்த அது சொல்கிறதா இருக்கட்டும், கடைசியாக அப்படின்பாரு, சொல்ல மாட்டார் கரெக்ட் அப்படின்னு. ஸோ தட்ஸ் மோர் வில்லனிக்ல. அது 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 அவருக்கு லெஃப்ட் ஹேண்டில் வருதுங்க. பயங்கரமாக இத்தனைக்கும் ஆளாக பார்த்தா குழந்தை மனசு அவரு. the way he present himself in the screen is so what a performance. சூப்பர். ஸோ அதான் எல்லா இடங்களையுமே சார் வந்து ப்ரமோஷனில் சொன்னது தான். ஸோ ரொம்ப ரசித்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கான்றது புரியுது. இன்னொன்று அவரோட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் சார் வந்து ஸ்பாட்டில் ஏதாவது அதை பற்றி அந்த டைலாகை திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஹோம்ஒர்க்கோட உச்சம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விக்ரம் சாராக இருக்கட்டும், SJ சாராக இருக்கட்டும், 2 பேருமே அவங்க ரெடினா அது ரெடி ஆகி வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வாட்டி தப்பாச்சுன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி வருவார். ஓகே, அதெல்லாம் பெரிய விஷயம். அண்ட் தேர் ஸோ பேஷனேட்டுங்க. கிட்டவே நெருங்க முடியாது நம்மலாம். அவங்க எங்கேயோ இருக்காங்க. பேஷன் வந்து அவங்க 2 பேருக்குமானதை பார்த்துலாம் நல்லா மிரண்டிருக்கேன். அதாவது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இந்த படம் ஒரு நல்ல பர்ஃபார்மர்ஸ், பெரிய ஸ்டார்ஸ் கூட வேலை பார்த்ததை தாண்டி ஒரு ரொம்ப நல்ல மனிதர்கள் கூட வேலை பார்த்த ஒரு ஃபீலை கொடுத்தது. விச் இஸ் நாட் ஈஸி டு கெயின். இந்த மாதிரி ஒரு சொந்தங்கள்லாம் நமக்கு திரும்ப வாழ்க்கையில் எப்படி கிடைக்கும்ன்றது இருக்குல்ல, அது இந்த படம் கொடுத்துருக்கு. அது இன்டர்வல் அந்த ஒரு சம்பவம் அப்படின்றதோட அவர் நடந்து வராரு தியேட்டரில். அதுதான் இன்டர்வல் நினைச்சு சில பேர் எந்திரிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீட் எட்ஜில் நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க, அப்பாடா அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு கியூட்டாக ஒரு ஃபேமிலி மொமெண்ட்டு. முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, போய் சாப்பிட்டு வந்துருக்கேன் அப்படின்றது. ஸோ இந்த கால் எடுக்கிறத பற்றி பேசலாம். ஆனால் பொதுவாக அவர் நடந்து வரதோட அதுதானே பார்த்து நிறைய பழக்கப்பட்டிருக்கோம். பட் அது வேண்டாம், நம்ம இப்படி போகலாம், ஃபேமிலி வேணான்னு தோணுச்சு. யூஸ்வலாக இந்த படம் எந்த பேட்டர்ன்லையுமே இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்தே யூஸ்வலான ஓப்பனிங்கில் இல்லை, யூஸ்வலான இன்ட்ரோவில் இல்லை. ஸோ அது மட்டும் ஏன் அப்படி வைக்கணுன்றது ஒன்று. அப்புறம் இன்னொன்று, அங்கே முடிச்சுட்டு வந்தால் இது எஸ்பிக்கும் காளிக்குமான கதையாக மாறுது. அதில் எனக்கு சுத்தமாக உடன்படலை. விச் இஸ் நாட் ஓகே. நீங்கள் அவங்க 2 பேருக்கு ஏதோ ரிஃப்ட் இருக்குது செகண்ட் ஹாஃப்ல நினச்சிங்கன்னா அது இருக்காது. அது கிடையாது கதை. ஓகே, ஆமாம். கதை வந்து வேற ஏதோ ஒன்று இருக்கு. எப்படி பெரியவருக்கும் இவங்களுக்கும் துரோகம் நடந்துச்சு, பெரியவருக்கும் அருணகிரிக்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்றதான் ஃப்ளாஷ்பேக் ஆக்சுவலி சொல்லுது. காளி எப்பேற்பட்ட துரோகத்தை சந்திச்சான், காளி எப்படி அவனுக்கு யூஸ் பண்ணானுங்கன்னு ஒரு கதையும், காளிக்கும் பெரியவருக்கும் அருணகிரிக்கும் என்ன பிரச்சனைங்கிறத அந்த அந்த இடம் பேசுது இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் இவங்க 2 பேர் பேசுறதோட இன்டர்வல் பிளாக் விட்டா நீங்கள் ஏதோ அன்னியன் சீன் மாதிரி பின்னாடி ஒன்று வருதுன்னு தான் நம்ம ஆக்சுவலி யோசிப்பா, தப்பாக கைட் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதனால காளியனோட ஏமாற்றம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஏன் கலைவாணி வந்து அவனை நம்பவே நம்பாதான்னு சொல்றா, ஏன் கலைவாணி வந்து இன்னைக்கு முந்தானத்து கூட மூத்திரம் போயிட்டா வீட்டில், அந்த 4 வருஷம். இன்னொரு கதை இருக்கு, 4 வருஷம் எப்படி கஷ்டப்படும் தெரியுமா, சம்பவத்துக்கு அப்புறம் இருக்க 4 வருஷத்தை பத்தி பேசுறா, விச் இஸ் நாட் இன் த ஃபிலிம். அதெல்லாம் பேசும்போது அப்போ இந்த விஷயங்கள்லாம் எங்க போய் ட்ரிகர் ஆகுதுன்னு யோசிச்சா, அப்படிப்பட்ட ஃப்ளாஷ்பேக்கு இவங்க 2 பேரோட எமோஷன் ரொம்ப முக்கியம். காளி கலைவாணி யாரு, இவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க, இவங்க என்னவா இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அதில் போகணும்னு எனக்கு தோணுச்சு. ஜஸ்ட் ட்ரை. நிறைய இடங்கள்ல அது பயங்கரமான வரவேற்பு வந்துச்சு. என்கிட்ட நிறைய பேர் வந்து செம்ம இன்டர்வல் ப்ரொடியூசர் ஒய்ஃப் முதற்கொண்டு ஃபர்ஸ்ட் ஈவன் பிஃபோர் த ரிலீஸ் வெளியில் வந்தோடனே அவங்க அந்த அதை பற்றி பயங்கரமாக பேசிட்டாங்க. அப்போ ஐ காட் அ கான்ஃபிடென்ட், ஓ சாம இது ஒர்க் ஆகுது போல அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த 10 நிமிஷம் அது அந்த ஒரு சம்பவத்துக்கு போட்டதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் இவங்க 2 பேருக்கான ஃப்ளாஷ்பேக்கில் அந்த கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. காளி எங்கன்னு தேடும்போது நமக்கே ஏதோ ஒரு இது போல இறங்கிட்டார் போல களத்தில். அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு ரொமான்ஸ் ஒன்று வச்சு பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அதுலேயே டைலாகாகவும் நீங்கள் இது பண்ணிட்டீங்க, உனக்கு தான் இது வந்து கல்யாணம், எனக்கு இல்லைன்னு போது இவர் இல்லை அப்படி ஏன் சொல்கிற, இது நம்ம குழந்தை, இது நம்ம கல்யாணம் அப்படின்றத வந்து இருக்கும்போது அவங்க 2 பேருக்குமான லவ் என்ன, அவங்க எப்பேற்பட்ட ஒரு தம்பதிகளாக இருக்கிறாங்க. அவங்க எதனால இந்த காளியை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா, யூஸ்வலி மன்னிக்க முடியாதுல்ல. இவ்வளோ சொல்லி நீ கல்யாணத்தன்னைக்கு போயிட்டு ஒரு ரிவெஞ்சை தேத்துட்டு வந்திருக்கேன்னா நான் ஏன்டா மன்னிக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு. கரெக்ட். அப்போ ஏன் அதை மீறி அந்த காதல் வந்து அவளை மன்னிக்க வச்சது,
ஆர் இவன் எப்படி அவளை மன்னிப்பு கேட்கு, இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன்னு அந்த 10 வருஷ வாழ்க்கையை உண்மையாகவே மளிகை கடை மட்டும் வச்சு வாழ்கிறான். இது எல்லாத்துக்குமே அந்த அந்த காதல் வந்து பதில் சொல்லணும். அதுவும் ஒரு சீனில் சொல்லணும். ஓகே. அண்ட் தேர் நாட் ஸோ யூனோ ரொம்ப கான்டெம்பரரியான ஆர் சோ கால்டு அந்த டபு டாபிக் பேசுகிறத அதை ரொம்ப பட்டவர்த்தனையாக பேசி அவங்க சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆட்கள். யூஸ்வலி சிங்கிள் மதரை வந்து இந்த சொசைட்டி எப்படி பார்க்கும்னு நமக்கு தெரியும், கிராமத்தில் அட்லீஸ்ட். அப்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறது தான் நான் வந்து காளி மேலே எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக பார்க்குறேன். ஓகே. ஏதோ ஒரு விதத்தில் காளி எனக்கு பிடிக்குதுன்னா அவன் ஒருவேளை நல்லவனாக இருப்பானோன்ற இந்த மாதிரி செயல்கள்லாம் காரணமாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி 2 மொமெண்ட் அந்த குழந்தைய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஒன்று வந்து இவ திருவிழாவுக்கு போகும்போது அந்த குழந்தை பொன் குழந்தை மேலே அப்படி தலையை இது பண்ணிக்கிட்டு போவாங்க, அந்த பையன் தூங்கிடுவான். அப்பா கிளம்புறாருன்னு அந்த பொண்ணு டக்குன்னு முழிச்சு பார்க்கும். ஒன்று. இன்னொன்று, நீ இப்போ சத்தியம் வாங்கும்போது துஷாரா வந்து அவர்கிட்ட சத்தியம் வாங்கும்போது பையனை கூப்பிட மாட்டாங்க, இந்த குழந்தை தான் கூட்டிட்டு வந்து சத்தியம் வாங்குவாங்க. ஸோ இதுக்குள்ளேயே அவருக்கு வந்து அந்த குழந்தை வந்து அவர் மூலியமா அந்த பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது. ஆனா அந்த குழந்தை இவனுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது இந்த மாதிரி காட்சிகள் தான் சொல்லும். அப்படி சொல்றேன். ஸோ அதான் இது மாதிரி விஷயங்கள் தான் காளியை எம்பசைஸ் பண்ண சொல்லுது. இல்லைன்னா காளி இஸ் ஆன் த கிரே சைடு. ஓகே. காளியை நமக்கு ஆக்சுவலி பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் மற்ற கேரக்டர்ஸ்லேருந்து காளியை நம்மளுக்கு பிடிக்க வைக்குதுன்னு சொல்கிறேன். அதை நோட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம அதெல்லாம் ரொம்ப அப்படி சொல்லிட்டு போக தான் எனக்கு விருப்பம். ஏன்னா நீங்கள் 2வது தடவை 3வது தடவை பார்க்கும்போது இந்த படம் உங்களுக்கு வேற ஒன்றா போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சுதர்ஷன் அது சொன்னதுக்கு. ஸோ அதே மாதிரி சுராஜ் சாரோட கேரக்டர் வந்து ஆரம்பத்தில் அவரோட இதுலேருந்து தான் ரிவீல் ஆகும். ஸோ அவருடைய டப்பிங்குமே வந்து அவர் தான் பண்ணாருங்க. அவர் தான் பண்ணாரு. அது ரொம்ப நெருக்கமாக இருந்து அவர் பண்ணிட்டாரு. கொஞ்சம் மட்டும் வேணா பிசர் அடிச்சிருக்கலாம், ஆனால் வாய்ப்பே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் முடிய முடியாது, கடைசியில் நானே மிரண்டேன். ஓகே. அவ்வளோ முயற்சி எடுத்து ஒரு டைலாக் ஒரு டைலாக்ஸ்லாம் எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் பேசி 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 என்ன வேணுமோ பண்ணுறேன் சார், என்ன வேணுமோ பண்ணுறேன் சார். அதான் சொல்கிறேனே, மொத்தமாகவே இதில் இந்த நடிப்பு சுறாக்கள் கூட தான் வேலை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர். ஸோ அவரோட நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு பயங்கரமாக பல சீன்களில் பிடிச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடாக அவர் மலையாள படங்களில் அவரோட ஐக்கானுக்குன்னு சில இடங்களில் வந்து அவர் தென்படுவார். அப்படி இதில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீனில் மில்லில் படுத்திருக்கும் போது அந்த மைனிங் கான்ட்ராக்ட் வரும்போது எனக்கு கான்ட்ராக்ட் வேணாம், அதை நீ காலையிலே சொல்லிருக்கலாமே, சொல்லலையே, அப்போ தோணலையேன்ற போதுதான் அந்த வில்லனிக்கான விஷயங்கள் வந்து அது ரொம்ப கியூட்டாகவும் வந்து சுராஜ் சார்ட்ட சொன்னேன். சார் இந்த ஒரு சீன்ல தான் சார் இவனை கொன்னாலும் தப்பு இல்லைன்னு தெரியணும். ஆனா இது ஒண்ணுமே பண்ணிருக்க கூடாது. கரெக்ட். யூ காட் இட். லைக் அவன் எதுவுமே பண்ணல, அவனுக்கு அங்க வருவான்னு தெரியும், தலைமாட்டில் தான் வச்சுட்டு படுத்திருக்கான். அவன் தான் அதை சொல்லி அவனை காண்டேற்றணுன்றதுக்கு தான் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்னென்ன இந்த சீன் முடிச்சதுக்கப்புறம் தான் எஸ்பிக்கு தோணணும், எஸ்பிக்கில் நமக்கே தோணும், ஓ எஸ்பியே கரெக்டு தான்டா, இவனுங்களை கொன்னா கூட தப்பு இல்லை. அதுவும் சரி, அந்த பின்னாடி வந்து பெரியவர் ரவின்னு சொல்லும் போது சொல்கிற விதத்துலேயும் அந்த காலை தட்டி விட்டு அவங்க அப்பனுக்கு அந்த சேர் எடுத்து போட்டு உட்கார வைக்கிறதுலேருந்து. ஸோ இது அதான் சுதர்சன். என்னன்னா அந்த படமே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன நுவான்சஸில் இருக்குது. இப்போ சொல்லப்போனால் ஃபோன் சார்ஜ் போடாமல் ஆரம்பித்த கதை தான் இந்த கதை. ஓகே. ஃபோன் ஆஃப் ஆனதுனால வந்த கதை தான் இது. அது எவ்வளோ தூரம் லீட் ஆகுதுன்றது ரொம்ப சின்ன தின் லைன். இது ஒன்றும் ஒரு பெரிய 1000 கோடி ரூபா ட்ரக்கை கடத்தி போய் ஒன்று அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை. பெரிய பெரிய மக்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனையாகவும் இல்லை. ரொம்ப சின்ன கதையை இந்த மாதிரி நுவான்சஸை இப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் போது தான் நம்ம அதை பிலீவபிளாக மாற்ற முடியும். இல்லைனா என்னடா இது ஒரு கதையும் பேசிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கு வந்து எனக்கு வாய்த்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல். சூப்பர்ண்ணா. ஓகே. ஸோ இந்த சார்ஜ்னு ஞாபகம் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி அதனால தான் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் கண்ணன் வந்து பேசுவாங்க, இதெல்லாம் கரெக்டு, இது இப்படி தான் ஆரம்பிக்கும். அது கடைசியில் ரிவீல் பண்ணுவீங்க. வெங்கட் கேரக்டருமே வந்து ஃபோன் சார்ஜ் போடுறது, ஸோ இது அங்கங்கே இந்த ஃபோனை பற்றி பேசுகிற விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்க ஃபோனை உள்ளே மறைச்சு வைக்கிறது, ஃபோனை மாறி மாறி பேசுறது, இந்த ஃபோனில் நான் அண்ணிட்ட பேசட்டுமான்னு சொல்லி வெங்கட் கேட்குறது. ஸோ இந்த ஃபோனை வச்சே நீங்கள் ஒன்று ப்ளே பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே அது ரைட்டிங்கில் எப்படி வந்திருக்குன்றது தான் எனக்கு ஆச்சரியமா இல்லை. அது வந்து பர்பஸாக நான் தண்ணி மட்டும்தான் ரொம்ப பர்பஸாக ஓகே டிசைட் பண்ணி பண்ணேன். ஃபோன் வந்து சார்ஜ் போடல அப்படின்றது வந்து எனக்கு அது வந்து எப்படின்னா, வெங்கட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் உள்ளே போகிறதுக்கு வேணும் வீட்டுக்குள்ளே. ஓகே. அவன் ஃபோனை சார்ஜ் போட்டான். இப்போ அவன் அந்த ஃபோன் அவன் கையில் இருந்துருந்துச்சுன்னா அப்படியே ஓடி போய் யாருக்கா ஃபோன் பண்ணி இருந்திருப்பான். அவனால் ஃபோன் பண்ண முடியல, ஏன்னா அவன் ஃபோன் உள்ளே மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த இடத்துல அந்த டூல் அப்படி பயன்படுத்தப்படுது. அப்புறம் இன்னொரு சின்ன ஃபோன் இருக்குல்ல, காளி கையில் இருக்க சின்ன ஃபோன் தான் ஹாண்ட். ஓகே. காளிக்கான அதுதான் காளிக்கான கிழங்கு. ஓகே. அது ஆக்சுவலி அது அந்த பாசிப்பருப்பு முட்டைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு.
அது வெளில வரும்போது தான் ஷிட் இவனுங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாது, நம்ம போகலன்னா அவனை வீட்டுக்கு இறங்கிடுவானுங்க அப்படிங்கிறத அவன் வந்து பயங்கரமா சொல்றான்னு நான் நம்புறேன். ஆனால் அதே மாதிரி இந்த ஃபோன் மேட்டர் பற்றி இது வரும்போது அந்த ஃபோனை வச்சு தான் விக்ரம் சார் நீ தானே அப்படின்னு சொல்லி கண்ணன் கேரக்டர் வந்து கண்டுபிடிக்கும். அப்போ தான் வந்து என்னதான் ஒரு வீரதீர சூரனா இருந்தாலும் அந்த இடத்துல யானைக்கு அடி சறுக்குன்ற மாதிரியான ஒரு பதிலில் அவர் மாட்டிப்பாரு. ஸோ நான் அரெஸ்ட் பண்ணும்போது எங்கே இருந்தேன்னு போது இதே நானா இருந்தேன்னா இப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த இடத்துல தான் ஹீரோ டவுன் ஆகி மாட்டணும்ல. வந்து சுராஜ் தான் பவர்ஃபுல். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த சிங்கிள் ஷாட்லயுமே சுராஜோட கேரக்டர் இவால்வ் ஆகுறது தான் அந்த ஷாட்டு. பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுவான். ஸோ அங்கதான் வந்து ஐயோ என்னடா கண்ணை இவ்வளோ டப்புன்னு போடுறான் வர்றான், இஸ்ஸோ அக்ரஸிவ்னா இவ்வளோ நேரம் ஒளிச்சு வச்சிருந்த கண்ணை வந்து அப்படிப்பட்ட ஆளா இருக்கான்றது அங்கதான் தெரிய வருது. அந்த ஃபோன் கால்ஸ் இங்கே எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுல்ல, அதை கண்டுபிடிக்கிறான்ல, நீ மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு ஏறுற இடம் தான் ஆக்சுவலி அதுதான் தாலியை புஷ் பண்ணுற இடம். நான் சொன்னேன்ல, ஓகே நீங்கள் ஒருத்தவனை போய் அவ்வளோ தூரம் அமுக்குறீங்க, அவன் சொல்லுவான் வேணா கண்ணா விட்டு போயிடு, வேணா சொல்ல கேட்கல வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு நம்ம அந்த கதை அப்படியே அன்றாவல் ஆகுதுன்னு சொல்கிறேன். சூப்பர்ண்ணா. ஸோ அதே மாதிரி இந்த எல்லா ஷார்ட்ஸுமே வந்து ஷோல்டரில் போகலாம் அப்படின்றது தான் அவங்களோட இதுவாக இருந்திருக்கு. இன்னொன்று ஜெயசூர்யா சார் அந்த சீன் பற்றி சொல்லும்போது ஒருத்தவங்க இருந்து பார்த்தா என்ன ஃபீல்டில் இருக்குமோ அந்த அளவுக்கான விஷயங்கள் தான், அதனால தான் பெரும்பாலும் 50mm லென்ஸ் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றத சார் சொன்னாங்க. அதுவும் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படின்றது. ஸோ அந்த என்டையர் சிங்கிள் ஷாட் பற்றி பேசலாம். ஸோ 5 நாள் ரிஹர்சல் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு டேக் கன்வின்சிங்காக இல்லை, நீங்கள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டீங்கன்றது எல்லாருமே அதை சொன்னாங்க. ஸோ 2வது இது ஏன் அது சிங்கிள் ஷாட்டாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்றது படம் பார்க்கும்போது புரிஞ்சுது. அந்த ப்ராசஸ் இல்லை, அது வந்து ஆர்ட் டைரக்டர் என்னோட டிஓபி, அதுக்கப்புறம் கிம்பல் ஆப்ரேட்டர் விவேக், அதுக்கப்புறம் மெயினாக ஸ்டண்ட் டைரக்டர் பிரபு. இந்த படத்தில் மிக முக்கியமாக இன்னும் பேசப்பட வேண்டிய ஆள் வந்து பிரபு மாஸ்டர் தான், நான் ஃபீனிக்ஸ் பிரபு. ஏன்னா எப்பயுமே ஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய லிபர்ட்டி இருக்கும். நீங்க என்ன லென்ஸ் வேணா யூஸ் பண்ணி கிட்ட போய்க்கலாம். ஆனா அதுலயுமே லென்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அவருக்கு. கேமரா இப்படி மூவ் பண்ண விடல, நம்ம திருப்பி வைக்கிறோம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பண்ணது அவ்வளோ ரியலிஸ்டிக்கா பண்ணது வந்து இட்ஸ் வெரி சேலஞ்சிங் ப்ராசஸ். அது வந்து செமையா பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த சிங்கிள் ஷாட்டுக்குள்ள இது எல்லாமே டைமிங் தான். ஸோ நாங்கள் 4 பேரும் ஈக்குவல் கோஆர்டினேஷன்ல இருக்கணும். நானு, ஈஸ்வர் சார், பாலச்சந்திரனை, ஃபீனிக்ஸ் பிரபு, கிம்பல் ஆப்ரேட்டர், இந்த 5 பேரும் மொத்தமாவே கமாண்ட் டப்புன்னு, ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு கமாண்ட் சொன்னோம்னா அங்க ஆர்ட் டைரக்டர் வந்து அந்த வால் ஆட்டணும் அங்க இருந்து. அதுக்கப்புறம் இன்னொரு கமாண்ட்னா மாஸ்டர் சொல்லி பாம்பாட்டி வந்து பாம்பு போடணும். இப்படி எல்லாமே சேர்ந்து அது வந்து ஒரு ஏதோ பெரிய படமே முடிச்ச ஃபீலை கொடுத்துருச்சு அந்த சிங்கிள் ஷாட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது. ஏன்னா அது ஒரு ஃபீச்சர்ட்டாவே இப்போ விட்டுருக்கும். ஓகே ஓகே, அதுல இன்னும் டீட்டெயில்டா அதை பத்தி பேசியிருக்கோம். ஆனா அதுவும் திருவிழா பண்ணோம்ல, திருவிழாவுமே சிங்கிள் ஷாட் தான். ஆமா, உள்ள இறங்கி ஃபேமிலி பார்க்க வரது. அது ரெண்டுமே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. திருவிழா இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பெரிய செட்டப், ஊர் மக்கள்லாம் வந்துருந்தாங்க, அவங்கெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணி பண்றதுக்கு அது கொஞ்சம். அதான் ஈஸ்வர் சார் வந்து தோல்ல எடுத்து வைக்கலாம் வரும்னு வாங்க வரும்னு, என்ன இவ்வளோ டேக் போனாலும் அசராம வச்சு வந்து சூப்பர் தான். பொறுமையா சென்சிபிளா கதையை கையாண்டதில் அவர் சூப்பர். ஸோ அதே மாதிரி இதில் இருக்க எல்லா கேரக்டருக்கு பின்னாடியும் ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ பழைய ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய பெரியவரும் ஃபோன் பேசும்போது அவங்க பேத்தி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, யூனிஃபார்மில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ பொண்ணு வந்து இவருக்கு இன்ஸ்பெக்டருக்கு மனைவியாக இருக்கிறதா விரும்புகிறான்னு சொல்லி ஒரு ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. ஜெயசூர்யா சாருக்கு குழந்தை வந்து நான் போட்டுக்க ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையான்றது கேட்குது. அதே மாதிரி சங்கருக்கு ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை வச்சு தான் இவ்வளோ கதை. இதில் இருக்க எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஃபேமிலி சார்ந்து தான் இருக்குது. ஈவன் தோ இதில் இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருந்தாலும் எல்லாருமே குடும்பத்தை மையப்படுத்தி தான் இருக்குது அப்படின்றதும் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதை நீங்கள் என்டையராக ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டீங்க. பட் நம்ம ஃபேமிலி வச்சு தான் இது எல்லாமே அமைக்கப்படுதுன்றதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ரைட்டிங்காக? அப்போ எனக்கு அது இருந்தால் தான் கொஞ்சமாவது ட்ரைவ் இருக்குது. இல்லைனா இவன் யார், இவனுக்கு என்ன வேணும், நான் செத்தா யாருக்கு என்ன பாதிப்பு, இது எதுவுமே இல்லாமல் லைஃப் அடுத்த கடத்துக்கு போகாதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம வாழ்கிறோம்னா நம்ம ஏன் சம்பாதிக்கிறோம், நம்ம ஏன் இருக்கிறோன்றதுக்கு மிக முக்கியமான காரணம் எனக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்குன்றது தான். அது என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் நான் சொல்கிறது கல்யாணம் ஆகிட்டு மட்டும் இல்லை, அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி இது எல்லாமே ஃபேமிலி தான். ஸோ அது இல்லாமல் ஹியூமன் பீயிங் வந்து தனியாக வாழ்கிறதுக்கு தனியாக வாழ முடியாது. ஐ மீன் we are not like டைகர்ஸ். அது மட்டும்தான் தனியாகவே இருக்கும். நம்ம வந்து குழுவாக இயங்குறதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கோம், குழுவாக வாழ்கிறதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர்
இணங்கி வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஸோ அதில் ஃபேமிலி பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதுதான் டிரைவிங் ஃபோர்ஸாகவும் இருக்குது. இப்போ இவனுங்கெல்லாம் ஏன் வாங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிடலாம், இப்போ போட்டு போயிடலாம்னா அவன் சொல்கிறான் குடும்பம் பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கடா போக சொல்கிறான் பாருங்க. திருப்பியும் அந்த குடும்பத்துக்காக தான் அவனுங்களும் இருக்கானு, இவனை மட்டும் மறைய சொல்கிறானுங்க. எவ்ரிபடி காலியும் அந்த வீட்டை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கான காரணம் இப்போ அன்னைக்கு நைட்டே வீட்டை காலி பண்ணி போயிருக்கலாம், அந்த கடையெல்லாம் விட்டுட்டு எங்கே போகிறது, இவ்வளோ விஷயத்தை விட்டு எங்கே போகிறதுன்னு யோசிச்சு தான் அவன் போகாமல் இருக்கான். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே அந்த அவங்களோட இருப்பிடமும் அவனோட வாழ்வியலும் அவங்களோட குடும்பம் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த பெரியவர் ஃப்ளாஷ்பேக் பெரியவர் முதற்கொண்டு அவர் சொல்லும் போதே என் மக இன்ஸ்பெக்டர் கொண்டாட்டி இருக்கணுன்றதெல்லாம் தான் பெருமையாக நினைக்கிறா, அதனால இந்த வேலை முக்கியம், கரெக்ட், மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொடுத்துரு பரவாயில்ல அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்த இமோஷனல் கனெக்ட் தான் எனக்கு அது இல்லாமல் என்னால் கேரக்டர்ஸை ட்ரைவ் பண்ண முடியல. அது ஓகே. ஸோ தியேட்டர் பயங்கர எரப்டான ஒரு விஷயம் துல் கனெக்ட். ஸோ இது பிளான்டா இருந்ததா? ரைட்டிங்ல தான் நம்ம ஆரம்பமாவே இல்ல ஒரு கிளைமேக்ஸ் நான் லேட்டாக தான் எழுதினேன். அப்போ எனக்கு இந்த கதை இப்போ ஓவர்சீஸ்ல அந்த பாட்டு பிளே வரல, ஆனாலும் அந்த இடத்துக்கு கிளாப் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த இடத்துக்கு விழுந்துருச்சு. அந்த இடத்துல இருக்கிற அந்த சாங் நான் தூரத்துல எங்கேயோ கேட்குற குழாயில இருக்கிற பாட்டு சத்தமா கேட்கறது தான் ஐடியா. அது இவென்ச்சுவலி அந்த பின்னாடி இருக்கிற சீன், அந்த பாத்ரூம் சீக்வன்ஸ்ல அதுக்கு முன்னாடி பேசும்போதெல்லாம் தெருக்கூத்து பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இங்க அது போட்டா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. ஸோ அதனால அந்த சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே. இல்லைன்னா ஐடியாவே எப்படி இருந்ததுன்னா, அந்த வீட்டுக்கிட்ட எப்பயுமே பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே. அந்த இடத்துல அந்த பாட்டே கம்மியாக கேட்டுட்டு இருந்த பாட்டு சத்தமாக கேட்டால் எப்படிங்கிற லிபர்ட்டிக்குள்ளே தான் நம்ம அந்த லாஜிக்கில் தான் நம்ம அதை வச்சோம். அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அந்த சான்ஸ் எடுக்க முடியல, அது சீனை ஸ்பாயில் பண்ணுச்சு. அதனால ஐ டுக் திஸ் லிபர்ட்டி. அண்ட் தெரிஞ்சு தான் பண்ணோம், அது தியேட்ரிக்கல் மூமெண்ட்டுக்காகவே வச்சது. அது பயங்கரமாக ஒர்க் ஆயிடுச்சு. ஆனால் கிளைமேக்ஸு இப்போ பஸ்ஸை ஏறி உட்காந்துடுறாரு. ஸோ அந்த பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மழை பெய்யுது. அந்த மழையில் நனைஞ்சுக்கிட்டே இந்த ஃபேமிலி ஏறுறாங்க. இவங்களால தான் அந்த கதை முழுக்க படம் முழுக்க அந்த ஒரு ஹீட் இருக்கு இந்த குடும்பத்தினால. அந்த குடும்பத்துக்கு கடைசியாக ஒன்றும் ஆகலை, அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. நம்மால் தான் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு அங்கே ஊரை விட்டே கிளம்பி வர மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஸோ அந்த கிளைமேக்ஸ் பற்றி பேசலாம். அங்கே வெங்கட்கான விஷயமும் நீங்கள் தண்ணியை வச்சு ஒன்று வச்சுருப்பீங்க. ஸோ ஏன்னா இப்போது இந்த கதையே காளியோட மென்டாலிட்டி தான் அந்த படம். அதாவது மாரியாத்தா எனக்கு ஒன்றுனா என் பிள்ளையை காப்பாற்று, என் பாவம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் என்னால் நைட்டு நிம்மதியாக தூங்க முடியுது, நான் இதை பண்ணனேன்னு தூங்க முடியாது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி பெரியவட்டை கெஞ்சிற ஒரு ஆள் தூக்கம் இல்லாமல் போகிறான், தூக்கத்தை தொலைச்சு. வேறஸ் சங்கர் நீங்கள் நைட் நிம்மதியாக தூங்க போகிறான். ஓகே. 2 பேருமே ஒன்று தான், சங்கரும் காளியும் 2 பேருமே ஒன்று தான். சங்கர் அவனும் அவன் குடும்பத்துக்காக அவன் புள்ளக்குட்டியை காப்பாற்ற தான் போராடினா, காளியும் அதுக்கு தான் போராடினான். பட் த வே நீங்கள் தேர்ந்தெடுத்த வழி இருக்குல்ல, அது உங்கள் தூக்கத்தை நிர்ணயிக்கும். ஓகே, அதான் சொல்லலாம். 2 பேருமே அவங்க குடும்பத்தை காப்பாற்றி தான் கூட்டி போகிறாங்க. ஆனால் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியுமா அப்படின்னா ஐ டவுட். நீங்கள் ஏன்னா கில்ட்டை சம்பாரிச்சிட்டு போகிறீங்க. நீங்கள் உங்கள் தகப்பனாக நினச்ச ஒருத்தவனை கொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டீங்க. உங்கள் தம்பியாக நினச்ச ஒருத்தவனை இருக்கானா செத்தானா இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியல. அதனால தான் இயற்கையிட்ட வேண்டுறீங்க. ஓகே. ஒருவேளை அவனுக்கு இந்த தண்ணி கிடச்சா அவன் பொழைச்சிருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் சரி, ஆனால் இதெல்லாம் சேர்ந்து உங்களை திருப்பியும் தூங்க விடாமல் பண்ணிடும். ஓகே. அதுதான் தூக்கம்ன்றது. தூக்கம் மட்டும் இல்லைல்ல, அது இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஓகே. அது மன நிம்மதியை சொல்லுது. அதனால நான் அதை ரொம்ப முக்கியமாக படத்தில் சொல்லணும்னு இருந்துச்சு. அந்த மழையா இல்லை அந்த மழை வெங்கட்டை காப்பாற்றும் நம்புறான். ஓகே. அதுக்காக அவரோட ஒரு சின்ன தண்ணி இருக்கு. ஒருவேளை நம்ம யோசிப்போம் ஆம்புலன்ஸ் போகும்போது சாமி கும்பிடுவோம், அந்த மாதிரி. ஓகே ஓகே. அது என்னெல்லாம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம கும்பிட்டோம்னா மேபி அது நம்மளை ஏமாற்றி நம்மளை தூங்க வச்சுக்கிறதுக்கான முயற்சி தான். அது சக்ஸஸ் ஆகாது. அப்படிதான். ஸோ காளி தூக்கத்தை தொலைத்து செல்கிறான்ங்கிறது தான் நான் சொல்ல. சூப்பர். ஓகே. இன்னொன்று எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, காளி மட்டும் முடிச்சுட்டு இருப்பாரு. ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ இன்னொன்று எனக்கு படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ரத்தக்கரை பற்றக்கூடாது, அழுக்காயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சட்டையை வச்சுட்டு பேர் பாடியோட வேற விஷயமாகட்டும், அவ்வளோ அவசரமாக வீட்டு விட்டு கிளம்பும் போதும் பீரோவை திறந்து அந்த சட்டையை எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே அது ஒரு கேரக்டராகவே. நன்றி சுதர்ஷன், தேங்க்யூ ஃபார் சேயிங் தட். ஏன்னா எனக்கு அந்த பனேர்மத் மீம்லேருந்தே ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த மாதிரி உயிரற்ற பொருள்களுக்கான எமோஷன் மனுஷன்ட்ட எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், ஒரு வாலெட்டாக இருக்கலாம், செயினாக இருக்கலாம், மோதிரமாக இருக்கலாம். அது இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இட்ஸ் பார்ட் ஆஃப் லவ். சூப்பர்ண்ணா. ரைட். பாகம் 1 எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம்.
எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம். சார் என்ன சொன்னாங்க விக்ரம் சார்? சார் ரெடியாக தான் இருக்காரு. ஆனால் அது இமீடியட் நெக்ஸ்ட்டாக இருக்குமான்றது டவுட்டு. ஓகே, ஆனால் எதிர்பார்க்கலாம். சூப்பர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. ஸோ பேசினா நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம். ஸோ படத்தை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது புது புது விஷயங்கள் வந்து புது லேயராக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கோம். தேங்க்யூ சுதர்ஷன். எப்பயுமே உங்க கூட பேசுறது எனக்குமே அந்த கலந்துரையாடல் ரொம்ப அர்த்தமுள்ளதாக மாறும். ஏன்னா நீங்கள் சொல்கிற சில விஷயங்களும் நீங்கள் கேட்குற சில கேள்விகளும் என்னை அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது இன்னும் நிறைய உன்னிப்பாக கவனிக்க வச்சு. தேங்க்யூ. இதுவும் அந்த மாதிரி ஒரு உரையாடல் தான். அதனால தேங்க்யூ. உங்களோட அடுத்தடுத்த படங்களை பார்க்கறதுக்காக ஆவலா இருக்கும். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக காத்திருக்கோம். பாகம் 1 இருக்கணும் அது. தேங்க்யூ. எக்ஸாம் முடிஞ்சிடுச்சா? ஒரே கொண்டாட்டம் தான். உங்க கோடை விடுமுறையை குளுமையாக்க ஈசிஆர்ல இருக்க விஜிபி மெரன் கிங்டம்க்கு வாங்க.